வெல்கம் டு சிக்கிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கி நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி சொல்லி தர போறா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வெறும் உளுந்து மட்டும் வச்சு எப்படி களி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம நார்மலா பண்ற களியை விட கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 1 கப் தொளி உளுந்து, 1 கப் நாட்டு வெல்லம், 2 ஸ்பூன் வெந்தயம், 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ ஒரு கடாயை பற்ற வச்சுக்கோங்க. கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் தொளி உளுந்தை அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த உளுந்தை 1 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வறுக்க போகிறோம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயத்தை அதோடய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வெந்தயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உளுந்தும் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். உளுந்து வெந்தயத்துடைய பதம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ அதை ஆறட்டும். அந்த கேப்பில் நாட்டு வெல்லத்தை சின்ன சின்னதாக உடச்சி 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அதை பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாகு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். ஏன்னா இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பாகாக ரெடி பண்ணுறோம். இப்போ நாட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட உளுந்து வெந்தயமும் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். நார்மலாக களிக்கு உளுந்தை கடையில் கொடுத்து தான் திரிச்சு வாங்குவாங்க, இல்லைனா பேக்கெட் மாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் நம்ம இதை கொஞ்சம் பரப்பரன்னு திரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம பரப்பரன்னு திரிக்கிறதுனால நம்மளுடைய நார்மல் களியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம திரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம திரிச்சு எடுத்தாச்சு. திரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய மாவுடைய பதம் இந்த மாதிரி தான் இருக்கும். நாம் உளுந்தில் தொலியை நீக்காமல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் நிறைய சத்து இருக்குது. அதனால தான் நம்மளுடைய மாவு கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாகை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். பாகு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை அதில் போட்டுடலாம். மாவு சேர்க்கும் போது கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். மாவு நல்லா பாகோடி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நல்லெண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிக்கும். அப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டடாய், நம்மளுடைய டேஸ்டியான உளுந்தங்களி ரெசிபி ரெடி. இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த களியை வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் கூட சாப்பிடலாம். இந்த களியை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடி பெயின் வராது, போன்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்தி. இந்த களியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நான் கூட இப்போ போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அச்சோ, பேர